பாரு தங்கம், எக்ஸ மறக்கிறது கஷ்டம் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு உங்க எக்ஸ் ஞாபகம் வர்றப்போ ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க ஏன் உங்க வாழ்க்கையில இருந்து இல்லாம போனாங்க? பதில் உங்ககிட்டயே இருக்கு. நீங்களே நல்லா யோசிச்சுக்குங்க. அவங்க உங்க அன்புக்கு தகுதியானவங்களா? அக்கா சொன்னோன்னே இப்போ எல்லாரும் மறந்துட்டீங்க எக்ஸை. இதுக்கு மேலே உங்கள் எக்ஸை ஞாபகமே வர போகிறது கிடையாது. நைட் பாத்ரூமில் உட்காந்து அழுவ போகிறதே கிடையாது. ஓகேவா? லவ் மாக்டெயிலில் எனக்கு ஒரு ஸ்டோரி வந்துருந்துச்சு. அந்த ஸ்டோரி நான் படிக்கும் போது எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது. இது நான் லவ் மாக்டெயிலில் எனக்கு எப்படி போடுறதுன்னு எனக்கு தெரியல. வெறும் ஒரு ஸ்டோரியாக போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். நைட் டைமில் ஜாலியாக ஹெட்ஃபோன்ஸ் போட்டு என்ஜாய் பண்ணுங்கள். கீர்த்தி விஷ்ணுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? விஷ்ணு கீர்த்தியும் வந்து 3 years கிட்ட லவ் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஸ்கூல் டைம் லவ்வாக இருந்திருக்கு. ஸ்கூல் டைம் லவ்ல இருந்து காலேஜ் போகிறாங்க. முதல் விஷ்ணு வந்து வேற காலேஜ், கீர்த்தி வந்து வேற காலேஜ். காலேஜ்ல இருந்து 1 year கழிச்சு என்ன ஆகுது, இவங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர ஆரம்பிக்குது. கீர்த்தி வந்து ஃபர்ஸ்ட் மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்றது கிடையாது. இப்போ கால் பண்ணாலும் போன் பிஸினே போகுது. ஒரு டைம் வந்து விஷ்ணு கிட்ட வந்து கீர்த்தி வந்து ஒரு விஷயத்தை வந்து கன்ஃபஸ் பண்றான். விஷ்ணு ஐ லைக் வீடு விஷ்ணுன்றான். வீடா? இது எனக்கு அடிக்கணும்னு தோணுது, ப்ளீஸ் நம்ம 2 பேருமே அடிக்கலாம், நீ வாங்கிட்டு வான்ற மாதிரி அவ வந்து பேசியிருக்கா. ஸோ அப்போ இவன் என்ன சொல்லியிருக்கான், வாய்ப்பே கிடையாது, உனக்கு இங்க இருந்து இந்த பழக்கம் வந்தது, உனக்கு யார் இதெல்லாம் கத்து கொடுக்குறா, ஸ்கூல்ல பார்த்த கீர்த்தி பண்ணி கிடையாது, என்னதான் நடக்குது சொல்லு. பிகாஸ் லைஃப்ல வந்து ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு மேட்டர் என்னன்னா, நம்ம ஒருத்தவங்களை பார்த்துருப்போம் நம்ம லவ் பண்ற பார்ட்னர், ஆனா அது டிராஸ்டிக்கா ஒரு இடத்துல சேஞ்ச் ஆகி நிப்பாங்க பாத்தீங்களா, அது ரொம்ப பெயினா இருக்கு. அது சொன்னா புரியாது, அது அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். கொஞ்சம் கொஞ்சம் இவங்களுக்குள்ள சண்டை அப்படியே முத்திக்கிட்டே இருக்கு. ஏன்னா இவளுக்கும் அவனுக்கும் வந்து இப்ப ஓரளவுக்கு அந்த செட் ஆகல. சரி, இது எல்லாத்தையும் பேசி முடிச்சிடலாம். ஏன்னா கீர்த்தியோட பர்த்டே வருது. விஷ்ணு வந்து அவங்க வீட்டுல லவ் பண்றது கீர்த்தியோட அம்மாவுக்கு தெரியும். பர்த்டேல சர்ப்ரைஸ் பண்ணி பயங்கரமா அசத்திடலாம் அப்படின்ட்டு நம்ம ஆள் வந்து கேக் எல்லாம் வாங்கிட்டு ஆர்டர் எல்லாம் பண்ணிட்டு அவர் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 பேரை கூப்பிட்டு சர்ப்ரைஸா அவங்க வீட்டுக்குள்ள 12 மணிக்குள்ள போறாராம். வீட்டுக்குள்ள போனா இன்னொருத்தன் வெளியே போவானா 12 மணிக்கு. யாருன்னு பார்த்தா அந்த டைம்ல இவங்க 2 பேருக்கும் கொஞ்சம் சண்டை நடந்துட்டு இருக்கு. சண்டையை பேசி சால்வ் பண்ணிடலாம், இவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம் தான் நம்ம தலைவர் போய் இருக்கிறாரு. பர்த்டேக்கு அவங்க வீட்டுல போய் சர்ப்ரைஸ் பண்ணிடலான்ட்டு. ஆனா இவருக்கு அங்க சர்ப்ரைஸ் நடக்க போகுதுன்ட்டு இவருக்கு தெரியல. கேக் வெட்டு இன்னொருத்தன் வெளியே போறான். பர்த்டேக்கு அன்னைக்கே வந்து செம்ம சண்டை. இந்த அவங்க அம்மா கிட்ட கேட்கும் போது, இல்லப்பா இவங்க ஃப்ரெண்ட்ஸ் தானப்பா, நீ ஏன்ப்பா இதுக்கெல்லாம் வந்து இல்ல ஆண்டி, நான் இந்த பையன் கூட தான் சேர வேணாம் நான் சொல்லியிருக்கேன், மூலியமா தான் இந்த கஞ்சா பழக்கம் எல்லாமே உங்க பொண்ணுக்கு வருது. விஷ்ணு, என் பொண்ணை பத்தில நீ தப்பா பேசாத, என் பொண்ணு அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாது, என்ன நினைச்சிட்டு இருக்க, வீட்டுல உனக்கு இடம் கொடுத்தா நீ இதெல்லாம் பேசுவியா அப்படின்ட்டு அவங்க அம்மா கத்தி விஷ்ணு அமிச்சிட்டு இருக்காங்க. இவனும் அங்க இருந்து ரொம்ப சேடா வந்துட்டு இருக்கான். விஷ்ணுவால அதை ஏத்துக்க முடியல. ஐ எம் இன் லவ் வித் கீர்த்தின்ட்டு அந்த பாய் பஸ் போட்டோவை போட்டு FB-ல இவனை டேக் பண்ணிருக்கு. டேக் பண்ண உடனே விஷ்ணு காண்டாய் இந்த பையனை வந்து கூப்பிட்டு இருக்கான். நீ வா, நீ எங்க இருந்தாலும் உனக்கு பார்க்கணும், நீ என்னத்துக்கு இந்த மாதிரி பண்ண, அவன் ஏன் ஆளு, நீ எப்படி போடலான்ட்டு இவங்க 2 பேருக்குள்ள செம்ம சண்டை போயிட்டு இருக்குது. கீர்த்தி கால் பண்ணி கூப்பிட்டு இருக்கும்போது கீர்த்தி வரல, அவங்க அம்மா மட்டும் தான் வந்திருக்காங்க. அந்த பாய் பஸ்லயும் அந்த கீர்த்தி வந்து ரொம்ப க்ளோஸ் ஆன இருக்கிற போட்டோஸ்லாம் அதை வந்து கிட்ட அந்த ரியல் கேரக்டர் நேம் வருது, சாரி, விஷ்ணு கிட்ட வந்து காமிச்சிருக்கான். காமிச்ச உடனே விஷ்ணுக்கு செம்ம சண்டை ஆயிட்டு இவங்க 2 பேரும் சிங்கிள்ஸ் போட்டுன்னு செம்ம அடி அடிச்சுருக்காங்க. விஷ்ணு வந்து அவங்க அம்மா கால் பண்ணி, இங்க வாங்க, உங்க பொண்ணு என்ன பண்றான்னு நீங்க பாருங்கன்னு. அவங்க அம்மா அங்க இருந்து பயத்துல கிளம்பி வந்திருக்காங்க. வந்தோடனே எடுத்து போய் போட்டோவை காமிச்சிருக்காங்க. இங்க பாருங்க, நீங்க என்னதான் அன்னைக்கு உங்க பொண்ணு அவ்வளவு சொன்னீங்க, என் பொண்ணு அப்படி எல்லாம் கிடையாதுன்ட்டு, இவ்வளவு க்ளோஸா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்க, என்ன ஏமாத்திருக்கா ஆண்டி அப்படின்னு உடனே, ஐயோ என்னை நம்ப வச்சு இப்படி பண்ணிட்டாப்பா என் பொண்ணு, என்னை மன்னிச்சிராஜ், அவள் லைஃப்பில் நீ வராத, அவளும் லைஃப்பில் வர மாட்டா, இதோட முடிச்சுக்கிட்டோம் விட்டுராஜ் அப்படின்ட்டாங்களாம். 3 வருஷம் லவ், பையன் எவ்வளோ விஷயம் பண்ணியிருப்பான் அந்த பொண்ணுக்கு. இந்த அம்மாங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பொண்ணு லவ் பண்ணுறோன்னு வீட்டில் கூட்டு வச்சுக்கின்னு பாய் ஃப்ரெண்டையும் வீட்டில் கூட்டு வச்சு இந்த மாதிரி பேசலாம் விடக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அட்வைஸ்லாம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி வேலை நிறைய பேர் இங்கே பண்ணுறாங்க. நானே கண்ணுக்கு நேராக நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். உங்கள் பொண்ணு வந்து ஒரு பையனை லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சும் வீட்டில் கூட்டு வந்து அவனை ரொம்ப மனசில் ஆசை ஈசெல்லாம் காட்டி ஏதோ ஒரு டைமில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கும் போது நான் நம்பினேன், ஆனால் அவன் ஏமாத்திட்டான் என்ன. ஸோ இனிமேல் அவளும் வழியில் வர மாட்டான், நீயும் வழியில் போயிடாத, விட்டுரு. என்னது இது? இதெல்லாம் நியாயமாப்பா? விஷ்ணு அப்படி அன்னைக்கு ரொம்ப உடஞ்சிட்டு இருக்கிறான். ஒரு மாதிரி அவனுக்கு ரொம்ப அந்த எப்படி சொல்றது, என்னடா இப்படி ஆயிடுச்சேன்ட்டு அவன் ரொம்ப உடஞ்சி அப்படியே அந்த இடத்துல வந்து அந்த இடம் முடியுது. அந்த பொண்ணை இவனால மறக்கவே முடியல. பட் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இவங்க போட்டோ போடுறது, ஒன்னா என்ஜாய் பண்றது, FB-ல இவனை வெறுப்பேத்துறது, அந்த மாதிரி நிறைய விஷயம் இவனை பண்ணிருக்காங்க. ஒரு வாட்டி இவங்க FB போகும்போது விஷ்ணு அதை பார்த்து ரொம்ப டிப்ரெஷன் ஆக ஆரம்பிக்கிறான். நானே ஜிம்முக்கு போற பையன், ஒர்க் அவுட் பண்ணுவான், நல்லா இருப்பான், நல்லா ஒரு ஹெல்த்தியா இருக்க ஒரு பையன், இவளை மறக்க ஃபர்ஸ்ட் வாட்டி ட்ரிங்க்ஸ் பண்றான். ட்ரிங்க்ஸ் பண்ணா மறந்துடான்ற ஒரு தப்பான ஒரு எண்ணம் அது. இன்னொரு ஃபேக்ட் என்னன்னா, நீங்க குடிச்சாதான் அதோட மெமரிஸ்லாம் இன்னும் அதிகமாகும். நல்லா இருந்த பையன் ஆனா இப்ப பாருங்க பார் வரைக்கும் போயிட்டான். சோ அங்க பார்ல சில பேர் இவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. பார் அட்டின்ட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடைக்கிறாங்க. அவங்களோட உழைப்பே எப்படி இருந்ததுன்னா, அவங்க வந்து ஜாலியா பேசி சிரிக்கிறது வந்து விஷ்ணுக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பினஸ் கொடுக்க ஆரம்பிச்சு. அந்த மூலியமா அந்த மைண்ட் அந்த பொண்ணை பத்தி நினைக்காத மாதிரி பண்றனால விஷ்ணுக்கு வந்து ஹாப்பியா இருக்கு. வீட்டுல இருந்து காசு திருடி கூட எடுத்துட்டு வந்து குடிக்க ஆரம்பிச்சிருக்கான். நைட்டு
10 மணிக்கு போய் பத்துறது, அதோட காலைல ஒரு 8 மணிக்கு ஏஞ்சிக்கிறது, திருப்பி இதே மாதிரி ஒரு ரொட்டேஷனில் வந்து போயிட்டே இருக்கு. அந்த பாரில் இருக்கவங்களும் இவனை நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க. கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி பேசினா இன்னும் கொஞ்சம் அப்படியே லைட்டாக சரக்கு வாங்கி கொடுப்போம், அதுக்கப்புறம் நம்ம ஜாலியாக எல்லாரும் சிரிச்சுட்டு ஜாலியாக குடிச்சிட்டு போயிடலாம். அதே தான் அவங்க வேலையாக வச்சுன்னு இருந்திருக்காங்க. ஓகேவா, புரியுதுங்களா? அவங்களோட லைஃப் வந்து அது ஒரு மாதிரி ஹாப்பியாக போய் நின்றுருக்கு. விஷ்ணுவோட லைஃப் அப்படியே வந்து டவுன்ஃபால், சரியான அடி. மாதவரத்தில் அவனோட ஃப்ரெண்டு வீடு இருந்திருக்கு. அன்னைக்கு அந்த பையன் வந்து இவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்திருக்கான், விஷ்ணுவோட க்ளோஸ் ஃப்ரெண்டா. அவனோட பர்த்டேன்ட்டு இவனை வந்து கூப்பிட்டுருக்கான். இவன் கிளம்பி போயிட்டு இருக்கான். போயிட்டு இவங்க 2 பேரும் உட்காந்து இவன் குடிச்சிட்டு என்ன பண்ணியிருக்கான், நான் வீட்டுக்கு கிளம்புறேன், எனக்கு இது மாதிரிலாம் இங்கே இருக்க முடியாது, எனக்கு என் பார் அட்டி கூட நான் போயே ஆகணும்ட்டு நான் வீட்டுக்கு கிளம்ப போறேன்ட்டு நல்லா போதையிலேயே தலைவர் வந்து மாதவரம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் ஓகேங்களா, பஸ் ஸ்டாண்டாண்ட போய் நின்றுட்டு இவன் வந்து டே போயிடுவியாடா, இல்லை நான் இருற அவனை பஸ் ஏற்றி விட்டு போகிறேன்டான்னொன்னே இல்லை நான் போயிடுவேன், எனக்கு ஃப்ரீயாக பஸ் வந்தால் தான் நான் ஏறுவேன் அப்படின்ட்டு பஸ் ஸ்டாண்ட்லேயே உட்காந்துட்டு இருக்கான். சரி, இவனும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருக்கான், எந்த பஸ்ஸும் வரா மாதிரி இல்லை. நைட்டு ஆயிட்டு இருக்கு, இது ஒரு 10-11 ஆயிட்டு இருக்கு. ஸோ பஸ் வந்தோடனே நீ போயிடுறான்ட்டு அந்த டைமில் விஜய் வீட்டில் வர ஏதோ பிரச்சனைன்ட்டு இவனுக்கு கூப்பிட்டுருக்காங்க. மச்சான் நீ பத்திரமா போயிடுறேன், என் வீட்டில் பிரச்சனை, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். விஜய் விட்டுட்டு போயிட்டு இருக்கேன். நான் பார்த்துக்கிறேன், நான் போயிடுறேன் அப்படின்ட்டு இவர் வந்து அங்கே உட்காந்துட்டு இருக்காரு. அடுத்த நாள் விஜய் வந்து இவருக்கு கால் பண்ணுறான். யாருக்கு? விஜய் வந்து விஷ்ணுவுக்கு கால் பண்ணுறான். அடுத்த நாள் எங்கடா போயிட்டியாடா? எங்கேயும் போல, நீ எங்க விட்டியோ நான் அங்கேயே தான் இருக்கேன்ட்டு. விஜய்க்கு பக்குன்னு ஆயிடுச்சு. என்னது எங்க விட்டியோ அங்கேயே தான் இருக்கா? இப்போ நைட்டு ஃபுல்லாக எங்கடா இருந்தாடு, வாடா பஸ் ஸ்டாண்ட்ல தாண்டா இருக்கன்னு போய் பார்த்தா பிச்சைக்காரனும் இவரும் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காங்க அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு ஓரத்துல. பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படி ஒரு ஓரத்தில். அதுக்கப்புறமா போயிட்டு இவனை எழுப்பி எல்லாம் பண்ணும் போது அந்த பிச்சைக்காரன் சொல்கிறாராம், அப்பா நான் பிச்சை எடுத்த காசில் இட்லியை வாங்கினா என்கிட்ட பிச்சை இட்லியை தின்ட்டு நைட்டு ஃபுல்லாக ஏதோ ஒரு பொண்ணு கதையை சொல்லி என்ன சாவாச்சிட்டான் பாய்வேன் சொல்லி இவனை கூட்டின்னு போப்பான்னு விஜய் நானே உன்னை வீட்டில் விட்றவான்ட்டு வண்டி எடுத்து விஷ்ணுவை வீட்டில் விட்டு படுக்க வச்சுட்டு அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு விஜய் வந்து கிளம்பிட்டு இருக்கான். ஏன்ச்சு உடனே விஷ்ணுவுக்கு வந்து ஒரு விஷயம் தோணி இருக்கு, நம்ம உண்மையிலேயே ரொம்ப கொஞ்சம் ஓவரா பண்றோமோ, ஓவரா போதும், நம்ம லைஃப் இது கிடையாது, இந்த லெவலில் நம்மளுக்கு இப்படி நடந்தனால இப்படி ஆயிட்டுமே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க அம்மா கிட்ட போய் ஃபஸ்ட்டு டைம் விஷ்ணு வந்து இதை வந்து சொல்லலான்ட்டு போகிறான். அவங்க அம்மா கிட்ட சொன்ன முதல் விஷயமே, நான் நிறைய குடிக்கிறேம்மா, ப்ளீஸ்மா என்னை ஜிம்மு ஜாயின் பண்ணி விடுங்க. ப்ராமிஸாக இந்த வார்த்தை தான் சொல்லியிருக்காரு. அவங்க அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்களாம், என்னடா என் பிள்ளைய பற்றி எனக்கு தெரியாதா, என் பிள்ளை குடிக்கலாம் மாட்டான், நீ ஜிம் ஆனால் நான் ஜாயின் பண்ணுறேன், அதுக்கு இந்த மாதிரிலாம் சொல்லாதுன்னு அவங்க அம்மா ஜாலியாக அப்படியே சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அன்னைக்கு விஷ்ணு ரியலைஸ் பண்ணியிருக்கான், நம்ம அம்மாவுக்கு நம்ம மேலே எவ்வளோ ஒரு நம்பிக்கை இருக்குது, பட் நம்ம அப்படி இல்லையே, அப்படி நம்ம நடந்துக்கலையே, நம்ம லைஃப்பை வந்து சேஞ்ச் பண்ணணும். ஒரு டைம் இப்படி நடந்துச்சு, நம்ம இங்கேயும் உடஞ்சி போய் உட்காரக்கூடாது, வி ஷுட் சேஞ்ச் அவர் லைஃப், நம்மளோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணணும்ட்டு ரொம்ப நாள் கழிச்சு ஜிம்முக்குள்ள காலடி வைக்கிற தலைவன். ஆனால் அவரால் மொத்தமாலாம் அந்த குடியை வந்து விட முடியல. வாரத்தில் ஒரு நாள் இல்லை 2லேருந்து 1 குறைச்சாரு. அதுக்கப்புறமா அந்த குடி பழக்கத்தையே விட்டுட்டாரு. ஜிம்மு, ஒர்க் அவுட்டு, ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான செயலை வந்து வாழ்ந்து வந்திருக்காரு. நான் இந்த கதை நான் ஏன் சொன்னேன்னு உங்களுக்கு புரியுதா? எத்தனை பேர் அட்வைஸ் பண்ணாலும் உனக்கு இந்த நொடி உனக்கு சந்தோஷமா இருக்கும், இன்க்ளூடிங் மீ. ஓகேவா? இந்த கதை நீ கேட்டு கூட இந்த நொடி உனக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும். ஆனா உனக்கு நீ நைட்டுன்னு ஒன்று வரும்போது அது கொஞ்ச நேரம் தான் அந்த ஹாப்பினஸ். நீயா ஃபுல்லா மாறுற வரைக்கும் உன்னால எதுவுமே இல்லை. எக்ஸ மறக்கிறதுன்னு கிடையாது. உன் லைஃப்ல நான் எதுவுமே சொல்றேன், அது உன்னால பண்ண முடியாது. உன்னோட ஃபர்ஸ்ட் போட்டியே உனக்குள்ள ஒருத்தன் இருக்கான் பாரு, அவன் தான். அவனை நீ ஓவர் கம் பண்ணி நீ ஜெயிச்சிட்டாலே உன் லைஃப் வந்து நீ சக்சஸ் பண்ணிடுவ. விஷ்ணு நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அவங்க அம்மாவோட நம்பிக்கை, அவரோட முயற்சி லாஸ்ட்ல இதுல இருந்து நம்ம வெளியே வரணும்ட்டு அவரே ஓவர் கம் பண்ணி வெளியே வந்தாரு. அதனால மட்டும்தான் இந்த ஒரு லவ் லைஃப்ல வந்து அவரால் வெளியே வந்த முடியுது. இல்ல விஷ்ணு வந்து 2 பாத் சூஸ் பண்ணியிருக்கலாம். ஒன்னு அந்த குடிச்சு நாசமா போய் என் வாழ்க்கையே தொலைஞ்சிருச்சுன்னு ஒரு பாத்து ஒன்று இருக்கு, அதை சூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனா விஷ்ணு அதை சூஸ் பண்ணல, செகண்ட் பாத்தை சூஸ் பண்ணாரு. அவர் லைஃப்ல நல்லா இருக்காரு. இப்போ இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் வந்து நீங்கள் பார்க்கணுன்னா இதுவை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு ஸ்டோரியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். இப்படிக்கு உங்கள் சென்சை.